காடு முழுக்க சிங்கராஜா குரங்கோட நட்பை பத்தி தான் பேச்சு நடக்குது. சில பேர் அவனை தரம்வீர்னு சொன்னாங்க, சில பேர் அவங்கள கரண் அர்ஜுன் சொன்னாங்க. வா குரங்கண்ணா, ஃப்ரெண்ட்ஷிப்னா உங்க 2 பேர் மாதிரி இருக்கணும். ஒருத்தர் ராம்னா இன்னொருத்தர் லக்கன், ஒருத்தவன் காஞ்சானா இன்னொருத்தவன் சீனா. அட ராம் லக்கன் சரிதான், 2 பேரும் வெவ்வேறு ஆளு. ஆனா காஞ்சா சீனாங்கிறது ஒரே ஆளுதான்ப்பா. சொல்றது சரியா சொல்லு கைதே. அப்படியாண்ணா? காட்டை விட்டா எந்த ஒரு ஜெனரல் நாலேஜும் எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிருப்பா குரங்கண்ணா. சரி சரி மன்னிச்சேன். ஆனா இந்த மாதிரி தவறு எல்லாம் இனிமே செய்யாத. அப்படி செஞ்ச உன்னை வெட்டி துண்டா போட்டு விடுவேன், புரிஞ்சுதா? சிங்கராஜாவுக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்ததுனால குரங்கு மனசுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சுது. எப்பெல்லாம் அது தனியா இருக்குமோ அப்போ எல்லா விலங்குகள்கிட்டயும் நிறைய கதை விட ஆரம்பிச்சுது. குரங்கண்ணா, கொஞ்சம் உங்க சிங்கத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லுங்களேன். அப்ப உங்களுக்கு எங்க நட்பை பத்தி தெரியணும், அப்படிதானே? ஆம்பா, நீ ரொம்ப சரியா சொன்ன. ஒரு முறை சில மனுஷங்க வேட்டையாட வந்துடுறாங்க காட்டுல. அவங்க சிங்கத்தை பட்டு கூண்ல போட்டாங்க. அப்ப நான் சிங்கத்தை காப்பாத்தினேன். வேட்டைக்காரங்க கிட்டலாம் பெரிய பெரிய கன் இருக்குமே, நீ எப்படி அவங்க கிட்ட இருந்து விடுவிச்ச? அட போடா சோமாரி கைதே கஸ்மாலம், உனக்கு இன்ன பத்தி தெரியவே தெரியாது. ஒரு காலத்துல நான் ரஜினிகாந்த் கூட இருந்தேன். யாராவது ரஜினிகாந்த சுடும் பொழுது ரஜினிகாந்த் ஒரு கையால அந்த குண்டை பிடிச்சிருவாரு. பிடிச்ச அதே குண்டை வச்சு மத்தவங்களை கொலை பண்ணிடுவாரு, புரிஞ்சுதா? நீயும் அதே மாதிரி ஸ்டைல்ல தான் அவரை காப்பாத்துனியா? பின்ன என்ன குரங்கண்ணா, என்னைக்காவது என்னைய வேட்டைக்காரங்க எப்படி பிடிச்சிட்டாங்கனாக்கா நீங்களும் அதே மாதிரி என்னை காப்பாத்துங்க. நீ ஒரே ஒரு குரல் கொடு, நான் அப்படியே சூப்பர்மேன் மாதிரி வந்து உன்னை காப்பாத்துவேன், புரிஞ்சுதா? தேங்க்யூ அண்ணா. சரி அப்ப நான் கிளம்புறேன். ஏன்னா இப்ப சிங்கம் மூத்திரம் போற நேரம். அவன் என்ன கேட்காம கொள்ளாம மூத்திரம் கூட போக மாட்டான். அப்பதான் அங்க வந்த நரி சொல்லுது, என்னம்மா ஏமாத்துறா, பொய் சொல்ற? என்னைக்கு என்கிட்ட கிடைக்கிறியோ அன்னைக்கு பாரு உன்னை நான் என்ன பண்றேன்னு. குரங்கு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எப்பவும் பொய் சொல்லுச்சு. அது மட்டும் இல்ல, காட்டுராஜா சிங்கத்துக்கிட்ட கூட பயப்படுத்தி வச்சிருந்தது. ஒரு நாள் சிங்கராஜா மேல குரங்கு சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல 2 மான்களை பார்த்தது. சிங்கராஜா, எங்க குழந்தைங்களை காப்பாத்துங்க, அவங்க கண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. இந்த விஷயத்துல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா பல்லு நினைச்சா அவனால கண்டிப்பா காப்பாத்த முடியும். அடட, இது எனக்கு கைவந்த கலை. நான் ஒரு முறை தான் கஷ்டப்பட்டேன். எப்ப நான் ஒரு யானைய கிணறுல இருந்து வெளியில எடுத்தேனோ அந்த சமயத்துல. என்ன, நீ ஒரு கிணறுல இருந்து யானைய காப்பாத்தினியா? ஆமா, உனக்கு என்னை பத்தி ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. என்கிட்ட சூப்பர்மேன் மாதிரி பவர் இருக்குது. அத நான் அப்பதான் பயன்படுத்துவேன். என்ன, உன்கிட்ட சூப்பர்மேன் பவர் இருக்கா? ஆமா, வெறும் சூப்பர்மேன் மட்டும் இல்ல, ஸ்பைடர்மேன், பேட்மேன், ஆட்மேன், டாட்மேன் எல்லாரோட பவரும் இருக்கு என்கிட்ட. நீங்க எவ்வளவு பவர்ஃபுல். அப்ப என்னோட குழந்தைய காப்பாத்துங்களேன் ப்ளீஸ். ஏ புள்ளிமானே, டென்ஷன் பண்ணிக்காத. நீ நான் இருக்கிற வரைக்கும் உன் குழந்தைய யாரும் ஒன்னும் செய்ய முடியாது, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் குரங்கு கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற வேர புடிச்சுக்கிட்டு உள்ள இறங்கிச்சு. மானோட குட்டிய அங்க இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துச்சு. நன்றி குரங்கு. டே புள்ளிமானே, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன தெரியுமா உனக்கு? நோ சாரி, நோ தேங்க்யூ. இது என்னோட கடமைப்பா. நீ ரொம்ப நல்லவன், ரொம்ப நன்றி. குரங்கு மான காப்பாத்தினது அந்த காட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால காட்டுல உள்ள எல்லா விலங்குகளும் குரங்க தன்னோட பெருசா நினைக்க ஆரம்பிச்சது. இந்த விஷயம் கரடிக்கு மட்டும் பிடிக்கவே இல்ல. என்னைக்கு இந்த காட்டுக்குள்ள வேட்டைக்காரங்க வருவாங்களோ அப்போ இந்த குரங்க தான் முதல்ல நான் பிடிச்சு கொடுப்பேன். கொஞ்ச நாள்லயே அங்க வேட்டைக்காரங்க வராங்க. அவங்கள பார்த்ததுமே கரடி யோசிக்க ஆரம்பிக்குது. பல்லு குரங்கு ரொம்பவே பொய் சொல்லுது அதுகிட்ட நிறைய பவர் இருக்குன்னு. இப்ப வரும் மஜா பாரு, இப்படி பொய் சொல்றவன நான் எப்படி வேட்டைக்காரன்ட்ட பிடிச்சு கொடுக்கறேன்னு. அப்புறம் கரடி வேட்டைக்காரங்க கிட்ட போய் சொல்லுது,
எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்களாம் ரொம்ப நல்லா தான் இருக்கோம். ஆனா நீ இன்னைக்கு சரியா மாட்டிக்க போற. இப்ப நாங்க உன்னை பிடிக்க போறோம். என்ன பிடிக்கிறதுனால என்ன லாபம்? உங்களுக்கு லாபம் எப்ப கிடைக்கும்னா இந்த காட்டுல உள்ள ராஜாவை பிடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்யும் போது. என்ன, நீ சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வியா? முதல்ல காட்டு ராஜாவை பிடிக்க உதவி செய்வேன். அதோட ராஜாவோட ஜால்ராவையும் பிடிக்க வைப்பேன். சிங்கத்தோட கையாளா? அது யாரு? அது ஒரு பொய் சொல்ற குரங்கு. நிறைய பொய்களை சொல்லும். அப்படியா? உடனே எங்களை அவங்க இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு கொண்டு போ. கரடி வேட்டைக்காரங்களை கூட்டிட்டு சிங்கத்தோட குகை பக்கத்துல போகுது. அதோ பாருங்க, சிங்கராஜா அங்க இருக்காரு. முதல்ல நீங்க அவங்கள பிடிங்க, அதுக்கப்புறம் நான் அந்த குரங்க பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்ச நேரத்திலேயே வேட்டைக்காரங்க சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைச்சிட்டாங்க. ஏ நரி பயல, இப்ப சொல்ல அந்த குரங்கு பையன் எங்க இருக்கான்னு. வாங்க, நான் அவன்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன். இப்பவும் பெரிய பெரிய பொய் சொல்லிக்கிட்டு இருப்பான். குரங்கும் வேட்டைக்காரங்களும் பேசிட்டு இருந்த வார்த்தைய மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு கிளி கேட்டுச்சு. அது உடனேயே பறந்து குரங்கு கிட்ட போச்சு. ஏ குரங்கண்ணா, நீ எப்பயாவது ஸ்பைடர்மேனை பாத்திருக்கீங்களா? அட ஸ்பைடர்மேனா? அட ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன் இவங்கெல்லாம் என் வீட்டுக்கு வந்து என்ன கும்பிடு போடுவாங்க தெரியுமில்ல? பெரிய விஷயம் சொல்ல. சூப்பர்மேனுக்கு பவர் தீந்து போகும் போதெல்லாம் அவன் என்கிட்ட வந்து பவர் வாங்கிக்கிட்டு போவான். அடேங்க அப்பா, நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த குரங்காச்சே. எப்பயாவது எங்களை யாராவது வேட்டையாட வந்தா நீங்க எங்களை காப்பாத்திருங்க அண்ணா. என் பேரை கேட்டதுமே வேட்டையாட வந்தவங்க கக்கூஸ் போயிடுவாங்க. கரெக்டா அந்த நேரத்துல வந்து கிளி சொல்லுது, குரங்கண்ணா, நம்ம எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. முட்டா கிளிய, என்னாச்சு? விஷயத்த சொல்லு. வேட்டைக்காரங்க சிங்கராஜாவை பிடிச்சுக்கிட்டாங்க. இப்போ உங்களை பிடிக்கிறதுக்கு இங்க வந்துகிட்டு இருக்காங்க. அத கேட்டதுமே குரங்குக்கு பயம் வந்துருது. ஆனா பயத்தை தான் முகத்துல காமிக்காம யோசிக்க ஆரம்பிக்குது. அடட, இன்னைக்கு நான் வசமா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுன்னு புரியவே இல்லையே எனக்கு. குரங்கண்ணா, நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். நீங்க மட்டும் தான் எங்களை காப்பாற்ற முடியும். குரங்கண்ணா, என்கிட்ட சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு. என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க. என்கிட்ட 2 சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு. எப்படியாவது காப்பாத்திருங்க. அடேங்கப்பா, உங்ககிட்ட சூப்பர்மேன் மாதிரி பவர் இருக்கு. எப்படியாவது நீங்க தான் எங்களை எங்கிருந்து காப்பாத்தணும். குரங்கண்ணா, எங்களை காப்பாத்துங்க. குரங்கண்ணா, எங்க உயிர் ஆபத்துல இருக்கு. எங்களை எப்படியா காப்பாத்திடுங்க. அடடே, நான் சும்மா வேடிக்கைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு விதமான சூப்பர் பவரும் இல்ல. இப்ப நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு புரியல. ஐயோ, என்ன செய்ய ஒன்னும் புரியலையே. ஐடியா, இவங்க எல்லாரையும் பயமூத்தி இங்கேருந்து விரட்டுறேன். அதுக்கப்புறம் நானும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன், என்னை காப்பாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆகுமோ பார்த்துப்போம். ஏய், நீங்கெல்லாம் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன்ல. நீங்க ஒரு விஷயம் செய்யுங்க, எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்குங்க. நானும் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அந்த வேட்டையாட வந்தவங்க வந்த உடனே நான் அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குறேன். குரங்கண்ணா, நீங்க இல்லனா எங்களை யாரு காப்பாத்த முடியும்? குரங்கண்ணா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. என்கிட்ட சின்ன சின்ன குழந்தைங்க 2-3 இருக்கு. என்னை எப்படியாவது நீங்க காப்பாத்திருங்க ப்ளீஸ். எல்லா மிருகங்களும் ஒளிஞ்சுக்குது. குரங்கும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு கீழே ஒளிய ஆரம்பிக்குது. அப்ப அங்க ஒரு மான் வருது. குரங்கண்ணா, இங்க ஏன் ஒளிஞ்சிருக்கீங்க? வேட்டைக்காரங்க வர்றாங்க, அதனாலதான். உங்ககிட்ட சூப்பர்மேனுக்குள்ள பவர் இருக்கு, அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க? ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல, என்கிட்ட ஒரு விதமான சூப்பர் பவரும் இல்ல, புரிஞ்சுதா? நான் எல்லார்கிட்டயும் சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது முதல்ல இருந்தே எனக்கு தெரியும். எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க என்னைய மானு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கல்ல? நான் மானு கிடையாது. நான் ஒரு கடவுள் பல்லு. நான் மானா வந்து உன்னை பரீட்சை எடுக்கலான்னு வந்தேன். ஆனா நீ அந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்ட. நீ தான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தியே உன்கிட்ட சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் எல்லாரோட பவரும் உன்கிட்ட இருக்குன்னு. அந்த வார்த்தையை நான் உண்மையாக்க வந்தேன். நான் உனக்கு பவர் கொடுக்குறேன், அதை வச்சு நீ எல்லா மிருகத்தையும் காப்பாற்றணும். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்கு நீ இந்த சக்தியை தவறான வழியில யூஸ் பண்றியோ அன்னைக்கு எல்லா சக்தியும் உன்னை விட்டு போயிடும். ததாஸ்து. அட கடவுளே, நீ என்ன இந்த குரங்க சூப்பர் குரங்கா மாத்திட்ட. பாருங்க வேட்டையாட வந்தவங்கள நான் எப்படி ஆட்டுறேன்னு. கொஞ்ச நேரத்திலேயே வேட்டைக்காரங்க வராங்க.
இங்க யாருமே இல்லையே. எங்கடா போயிட்டீங்க? போடா கைதே சோமாரி, பார்க்க முடியல உனக்கு? கண் இல்லையா? நான் இங்க நிக்கிறேன். குரங்கு வெளியில வர்றத பார்த்த உடனே எல்லா மிருகங்களும் பயந்து போயிருது. அட உங்களுக்கு என்ன தைரியம்? நீ என் ஃப்ரெண்ட கேஜ்ல போட்டு வச்சிருக்கிற? உங்களுக்கு தெரியாது நாங்க யாரு? இது எங்க காடு. இந்த காட்டுக்கு ராஜா நாங்க மட்டும்தான். ஏ குரங்கு பயலே, நீ ஜெயகாந்த் சிக்கிறேனா? நான் சிங்கண்டா. வலது கையால ஒன்னு விட்ட நினைச்சுக்கோ, தலை சுத்தி கீழே விழுந்துருவடா. அப்படியே விஷயம். தைரியம் இருந்தா என் மேல கை வை பாப்போம். ஒரு வேட்டைக்காரரு குரங்க பிடிக்க போகும்போது குரங்கு அத அரைஞ்சிருது. டே வேட்டையாளே, இது என்னோட நார்மல் அறை. இப்பவும் சொல்றேன், சிங்கத்தை இங்க பேசாம விட்டுட்டு போயிடுங்க. அப்புறம் வேட்டைக்காரரு தான் கையில இருக்க துப்பாக்கியால சுடுறாரு. அட இது என்ன? குரங்கு குண்ட கையில பிடிச்சி சாக்லேட் மாதிரி சாப்பிட ஆரம்பிக்குது. டேய், இந்த மாதிரி குண்டுகளை நான் சாக்லேட் மாதிரி வாயில போட்டுக்கிட்டு சாப்பிடுவேன். இது என்னுடைய சூப்பர்மேன் பவர். இப்ப நான் உனக்கு ஸ்பைடர் மேனோட பவரை காட்டுறேன். சிங்கம் கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே எல்லா மிருகங்களும் வந்து கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிற சிங்கத்தை விடுவிக்குது. சொல்லுங்க நண்பர்களே, வேட்டையாட வந்தவங்களை என்ன செய்ய? அடிக்கட்டுமா இல்ல விட்டுட்டுமா? இவங்கள விட்டுடு. இன்னைக்கு நாம இவங்கள மன்னிச்சிட்டோம்னா இவங்க மாற வாய்ப்பு இருக்கு. இனிமேல இருந்து மிருகங்களை வேட்டையாட மாட்டாங்க. சிங்கராஜா சொல்றத கேட்டு வேட்டைக்காரங்கள குரங்கு விட்டுருது. நீங்க எங்கேருந்து போங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். நன்றி சிங்கம், நன்றி குரங்கு பையா. இந்த காட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணிட்டு போறோம். இனிமேல இருந்து என்னைக்குமே நாங்க இந்த காட்டுக்குள்ள வேட்டையாட வர மாட்டோம். வேட்டைக்காரங்க நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. குரங்கண்ண வேட்டைக்காரங்களை இங்க வரவழைச்சி சிங்கராஜாவை பிடிக்க வச்சதுல இந்த நரி தான் காரணம். சொல்லு சிங்கமே, இந்த நரிய என்ன செய்ய? இவனையும் மன்னிச்சிருவோம். அதுதான் ஒரு நல்ல செயல். ஏய் நரி, பாருடா நீ. இதத்தான் ராசான்னு சொல்லுவாங்க. அவர் நினைச்சிருந்தா உன்னை துண்டு துண்டா ஆக்கி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல, உன்னை மன்னிச்சாரு. என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சுது. அப்புறம் காட்டுக்குள்ள சந்தோஷம் நிறைஞ்சு இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.